வேற என்ன இருக்கு? சாம்பார தவிர பாக்கி எல்லாம் இருக்கு. திமிர பத்தியா? ஏப்பா உள்ள மாவாட்டுறது கரண்டா இல்ல கையா? கரண்ட் இல்ல, கையால தான் ஆட்டணும். கல்லா? அதான் இட்லியும் கல்லு மாதிரியா இருக்கு. பில்லு போடு. சாருங்களுக்கு எந்த ஊரு? எருமப்பட்டி. அதான் இந்த உறிஞ்சு உறிஞ்சுறீங்க. போடாங்க முட்டைகோசு. 4.40 இருக்கிறது 5 ரூபாய். மத்தியானத்துக்கு என்ன பண்றது? பில்லையும் பணத்தையும் என்கிட்ட கொடு. அப்படின்ற நீ? ஆமான்றனா. சில்லறை எடுத்துட்டு வழி விடுங்க சார், பின்னாடி நிக்கிறாங்கல்ல. நின்னா நீ கொடுத்த சில்லறை எடுத்துக்கிட்டு நான் நகரணுமா? நீங்க கொடுத்தது 5 ரூபா, பில்லு 4.40, பாக்கி 60 பைசா வச்சிருக்கல. எவ்வளவு? 5 ரூபா. காது குத்தி இருக்குல்ல? குத்தி இருக்கு. அந்த ஓட்ட வழியா ஃபேன் ஓடுறதெல்லாம் தெரியுதா? லேசா தெரியுது. இது இப்ப தீர போறதில்ல. யோ பில்லு கொடுத்துட்டு போங்க. ஹோட்டல் பேரு சத்தியம். கல்லால உட்கார்ந்துட்டு பேசுறதெல்லாம் போய். நான் கொடுத்தது 10. கல்லால 10 இல்லையா? பாக்கெட்ல பார். அத்தனை ஏன் போத்தியா? அதுல ஒரு 10 எந்த இருக்க கூடாதா? சார், அவர் எவ்வளவு டீசெண்டா இருக்காரு. அவர் போய் சொல்லுவாரா? தேங்க்யூ சார். என் பில்லு செட்டில் ஆகுற வரைக்கும் வேற பில்ல நீ வாங்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, மொத்தமா போதே. இதுல ஓட்டல சத்திரமா நடக்கிற கலாட்டாவில நான் கொடுத்த 50 ரூபாயை மறந்துடாங்கயா. இது என்னையா பகல் கொள்ளையா இருக்கு? 10 ரூபாய் இடுமேன். 5 ரூபா. 10 ரூபாய் இடுமேன். 5 ரூபா. 10. 5 ரூபா. காபி நல்லா இருக்கமா? ரொம்ப நல்லா இருந்து சார். நாளையில இருந்து இன்னும் நல்லா இருக்கும். டெய்லி வாங்க. ஓகே சார். ஃபேமிலி ரூம் இருக்கு. என்னடா அது? முதலாளி எழுப்பிட்டு எவனோ எருவு பெட்டிக்காரன் கல்லவள உட்காந்துட்டா என்னன்னு கேப்பவா? சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு தட்டு தூக்குறவங்களுக்கெல்லாம் யூனியனான்னு கேட்டான்ல. படட்டும். ஹோட்டல்ல இப்படி ஒரு அந்தாறு பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. 1000 பூரி, 1000 தோசை, 1000 இட்லி போட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு உருட்டல் ஒரு மிரட்டல்ல அடிச்சம் பார். How is my talent? பாதி பாதியா பிரிச்சுக்குவோமா? இயர் எண்ட்ல. அப்படின்ற நீ? ஆமான்றனா. ஐயா, ரெண்டு எழுப்பு எடுத்துக்கிறேன். அணைச்சிருங்க. பொறுக்கி பொறுக்கி குடிச்சு போட்டதை எடுத்து குடிக்கிறதுல தப்பு இல்லைன்னா? எவனாவது வெத்தலை பாக்கு போட்டு துப்புவான், அதை எடுத்து வாயில போட்டுக்கோ. உன்னால எனக்கு மானம் போகுது. எதை செஞ்சாலும் ஒரு ரெஸ்பெக்டா செய்யணும். ரெஸ்பெக்ட். துபாய் கூட்டிட்டு போறோம்னு சொல்லி என் சொத்து பத்தை எல்லாம் வித்து பணத்தை கொண்டாந்து நம்பி உங்ககிட்ட கொடுத்த. என்ன நீ நம்பன? நான் ஏஜென்ட் நம்பனேன். அவன் மச்சின்சியை கூட்டிட்டு துபாயில போய் செட்டில் ஆயிட்டான். ஐயோ, அவன் பொண்டாட்டி ஒருத்தி தனியா இருக்க கூடாதே. ஊரா பொண்டாட்டினா உனக்கு வெள்ளம். நம்மளே தெருவுல நாயறைற மாதிரி அலைறோம். நம்மளுக்கு ஏன் மூணாம் குடும்பத்தை பத்தி? அவன் துபாயில போய் செட்டில் பண்ணதுக்கு ஏன் சொத்தை எல்லாம் வித்த? அடிச்சுக்காத மாறல. ஹார்ட் அட்டாக் வர போகுது. சொல்றதை கேளு. வாங்க. இல்ல விட்டத பிடிப்போம். சூட் ஆட்டோட ஓபன் கார்ல நம்ம சொந்த கிராமத்துக்கு போய் இறங்குவோம் வித் ஹாரன். அது வரைக்கும் வெறும் ஹாரன் தான். இப்படி 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 பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் வந்தோம். இதை விட நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது. நகமும் சதையுமா வாழணும். இதுல யாரு நகம் யாரு சதை? நீதான் நகம். வேண்டாம். ஏண்டா? நகம் வளர வளர வெட்டிடுவிய. வெட்ட மாட்டேன்டா. பாலிஷ் தடவி பாதுகாப்பா வச்சு. என்ன அது இப்படி நின்னுட்ட? அகலமா நிக்கணும் போல தோணுச்சு. நின்ன தப்பா? அசிங்கமா இருக்குதியா. அர்ஜென்டா வந்து அப்படி ஓரமா போ. இப்படி நின்னா அதுக்குன்னு தான் அர்த்தமா? ஒருத்தன் இப்படி நின்னு யோசிக்க மாட்டானா? நீ யோசிக்கிற, அவன் யோசிக்க மாட்டானே. எவன்? ஆட்டோக்காரன். அவன் என்ன பண்ணுவான்? சந்துன்னு உள்ள பூந்துருவான். ஏயா
ரூபாய் பார்த்த உடனே நகத்தை வெட்ட பாத்திய, நான் நினைச்சா சதையே வெட்டிடுவான் தெரியுமா? கண்ணா இல்ல என்னது இது? பணத்தை பார்த்த உடனே பாக்கெட்ல போட்டு புறப்பட்டா ஆளுக்கு ஒண்ணா பிரி. அறிவு கிட்ட முண்டான். ஏன் துபாய்காரனுக்கு கடுதாசி எழுத வேண்டாம்? என்னன்னு மிரட்டி மிரட்ல காகிதத்துல தெரியும்டா? எழுத்துல மிரடுவானே. ஓஹோ உன்ன இல்லடா, துபாய்காரனே. அப்பா ஒழுங்கா மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி அனுப்புறியா, இல்ல அடுத்த விமானத்துல உன் பொண்டாட்டியை ஏத்தி அனுப்புன நாரி போயிடும். நாரி துபாய் அல்லகோலப்படும். அப்படின்ற நீ ஆமான்றனா